வணக்கம் செந்தமிழே உயிரில் இனிக்கும் தமிழே தமிழே வணக்கம் தமிழே தமிழே வணக்கம் தாய் தமிழே எங்கள் முழக்கம் தமிழே தமிழே வணக்கம் செந்தமிழே தமிழரை இயக்கும் விழித்திடு 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 தமிழினமே தீயாய் விழித்திடு வணங்கிடு 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 தமிழ் மண்ணை தமிழால் வணங்கிடு தமிழே தமிழே வணக்கம் தாய் தமிழே உலகின் தொடக்கம் தமிழே தமிழே வணக்கம் செந்தமிழே உயிரில் இனிக்கும் என் தமிழே செந்தமிழே உயிரே வணக்கம் வணக்கம். என்னை ஈன்ற தாய்க்கும் தந்தைக்கும் தாய் தன்னை ஈன்ற தமிழுக்கும் என் முதற்கண் வணக்கம். எமது தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் இருக்கும் திசை நோக்கியும் எமது மாவீரர்கள் துயிலும் திசை நோக்கியும் வணங்குகிறேன். அன்பிற்கினிய தாய் தமிழ் உறவுகளே, எனது அருமை பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும் தமிழ்நாடு தமிழர்க்கு என்று முழக்கமிட்டு ஓடாத தொடர்வண்டியின் தண்டவாளத்தில் தலையை வைத்து போராடிய கயவர் கூட்டம் ஆட்சிக்கு வந்து 60 ஆண்டுகள் கடந்து விட்டது. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று சொன்னீர்களே, இப்போ எங்கே இருக்கிறது தமிழ்? இருபுறமும் இருக்கும் கடை வீதிகளை பாருங்கள், எங்கே இருக்கிறது தமிழ்? அத்தி பூத்தார் போல அங்கொன்றும் இங்கொன்றுமாய் இருக்கிறது. வீதிகளில் தான் தமிழ் இல்லை என்றாலும் பரவாயில்லை, வீடுகளிலாவது தமிழ் இருக்கிறதா? எங்கையா தமிழ் இருக்கிறது வீடுகளில்? அம்மாவை மம்மி என்று அழைக்கிறாய், அப்பாவை டாடி என்று அழைக்கிறாய், நண்பனை ப்ரோ என்று அழைக்கிறாய். எங்கு இருக்கிறது தமிழ்? வீதிகளிலும் தமிழ் இல்லை, வீடுகளிலும் தமிழ் இல்லை. சரி விடுங்கள், கோயில் கருவறையிலாவது தமிழ் இருக்கிறதா? போனால் போகட்டும், இங்கு தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் என்று எழுதி வைத்துள்ளார்கள் இந்த கேடுகெட்ட ஆட்சியாளர்கள். இதில் அர்ச்சனை என்பது தமிழா? சிந்தியுங்கள் தமிழர்களே, அர்ச்சனை என்பது தமிழா? சரி, பள்ளிகளிலாவது தமிழ் இருக்கிறதா என்று பார்த்தால் அரசு பள்ளிகளில் மட்டும் தமிழின் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. எந்த தனியார் பள்ளிகளிலும் தனியார் கல்லூரிகளிலும் தமிழ் மொழி இருக்கிறதா? எண்ணி பாருங்கள் தமிழர்களே, தமிழ் எங்கிருக்கிறது? ஆராய்ச்சி கல்வி வரை, ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை தமிழே படிக்காமல் பட்டம் பெற முடியும் என்ற நிலைதான் இருக்கிறது. தமிழ் எங்கிருக்கிறது ஐயா? இந்த நிலையை முன்பே கணித்த நமது பாட்டன் புரட்சி கவி பாவேந்தன் பாரதிதாசன் அவர்கள் தமிழ் இயக்கம் என்ற கட்டுரை நூலை தமிழர்களாகிய நமக்கு தந்துவிட்டு சென்றுள்ளார். வரிப்புலியே தமிழ் காக்க எழுந்திடுக, மங்கையரே தமிழ் காக்க எழுந்திடுக, முதியோரே தமிழ் காக்க எழுந்திடுக, வணிகர்களே தமிழ் காக்க எழுந்திடுக, அரசியல் சீர் வாய்ந்தார்களே தமிழ் காக்க எழுந்திடுக, புலவர்களே தமிழ் காக்க எழுந்திடுக, குடும்பத்தார்களே தமிழ் காக்க எழுந்திடுக, கோயிலார்களே தமிழ் காக்க எழுந்திடுக, அறத்தலைவர்களே தமிழ் காக்க எழுந்திடுக, விழா நடத்துவோரை தமிழ் காக்க எழுந்திடுக, கணக்காயரே தமிழ் காக்க எழுந்திடுக, மாணாக்கர்களே தமிழ் காக்க எழுந்திடுக, பாடகரே கூத்தகரே பாட்டு எழுதுவோரே சொற்பொழிவாளரே ஏடு எழுதுவோரே பெருஞ்செல்வர்களே அனைவருமே தமிழ் காக்க எழுந்திருங்கள் ஐயா, தமிழ் காக்க எழுந்திருங்கள். திராவிடம் தீதென்று உணர்ந்து தெளிந்துதான் தமிழர்கள் நாம் ஒவ்வொருவரும் தமிழ் காக்க எழுந்திட வேண்டும் என்று பக்கம் பக்கமாய் கட்டுரை வடித்துவிட்டு இறந்து போனான் நமது கவி பாரதிதாசன் அவர்கள். உறவுகள் அனைவரும் கட்டாயம் நமது பாட்டன் எழுதிய தமிழ் இயக்கம் கட்டுரையை படித்து பாருங்கள் ஐயா, படித்து பாருங்கள். இந்த கட்டுரையில் அரசியல் சீர் வாய்ந்தார் என்ற தலைப்பில் தமிழாய்ந்த தமிழன் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராய் வருதல் வேண்டும், தமிழ் பகைவன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராய் வராமல் தடுக்க வேண்டும் என்கிறார். என்ன சொல்கிறார் என்று திரும்ப கேளுங்கள். தமிழாய்ந்த தமிழன் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராய் வருதல் வேண்டும், தமிழ் பகைவன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராய் வராமல் தடுக்க வேண்டும் என்கிறார். இதைத்தான் எனது அண்ணன் சீமான் தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும் என்கிறார். சீமான் தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும் என்று சொல்கிறார். இதனால் பதறிய இந்த திராவிட பன்றி கூட்டம் சீமானை பிரிவினவாதி என்று கட்டவிழ்த்து விட்டார்கள் ஐயா. சீமான் பாரதிதாசனின் தமிழ் இயக்கம் நூல் படித்ததால் தான் தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும் என்று சொல்கிறார்.
சீமானே பிரிவினவாதி என்றால் அவன் பாட்டன் பாரதிதாசன் யார் ஐயா? சிந்தியுங்கள் தமிழர்களே. உண்மையில் இங்கு பிரிவினைவாதி யார் தெரியுமா? பிரிவினைவாதி யார் தெரியுமா? தமிழுக்கும் தமிழருக்கும் இடையே தொடர்பை துண்டிக்க உன் தமிழில் என்ன இருக்கிறது? தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா? தமிழ் படித்தால் சோறு கிடைக்குமா? உன் வீட்டு வேலைக்காரியிடம் கூட தமிழில் பேசாதே என்று எழுதிய ஈரோட்டு ஈர வெங்காயம் தான் என்பதை தமிழர்கள் நாம் அறிவோம். அதே தலைப்பில் தமிழறியான், தமிழர் நிலை, தமிழர் நெறி, தமிழர்களின் தேவை, வாழ்வு தமையறிதல் உண்டோ? தமிழறியான் சுவையே காணான், சுமை சுமையாய் அரசியல் சீர் சுமந்தவர்கள் இதுவரைக்கும் சொன்னதுண்டோ? தமிழ் கல்வி தமிழ்நாட்டில் கட்டாயம் என்பதொரு சட்டம் செய்ய என்று சொல்கிறார் புரட்சி கவி பாரதிதாசன். அரசியல் சீர் சுமந்தவர்கள் தமிழ்நாட்டில் கட்டாயம் என்பதொரு சட்டம் செய்ய முயலுமா என்று கேட்கிறார் புரட்சி கவி பாரதிதாசன். இதைத்தான் அண்ணன் சீமான் தன் கல்விக் கொள்கையில் தமிழ் கட்டாய பயிற்றுமொழி என்கிறார். தமிழ் கட்டாய பயிற்றுமொழி என்கிறார். சீமானை எள்ளி நகையாடும் தற்குறி கூட்டமே, சீமான் நம் முன்னவர்களின் கனவை சுமந்து நிற்கிறார். அதனால்தான் எளிய பிள்ளைகள் நாங்கள் சீமான் பின்னாளில் நிற்கிறோம். சீமான் எங்களது ஆசான். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த சொந்தங்களே, எனது அருமை பெற்றோர்களே, இந்த முறை விவசாய சின்னத்தில் வரிசை எண் 2 நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிடும் எங்கள் உடன் பிறந்தால் திருமதி நித்யா அருண் அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. எங்கள் வஞ்சனை தொடரும், விடமாட்டோம்.